சன்னதியில் வந்துதித்த பார்வதியை மாலை 8 கலியாணோ சிவனார் முடித்தார் மங்கை பதிதத்தில் வந்துதித்த பார்வதியை கல்யாணம் முடித்தார் செட்டு படகேறி வெட்டு மகரமே பிடித்து சிறந்த வடிவேலன் தன்னோட சாபமதை தீர்த்தார் செய்த பார்வதி உடனே நாயகனார் கையில் ஆசோ மதிலே நன்றியுடனே மனம் செய்த பார்வதியுடனே அதியரசனுக்கு மகளாகி பிறந்து ஆதிவரா சக்தியை ஆண்டவனாகிய சிவபெருமான் திருமணம் முடித்து ஆதிவெள்ளி கைலாச மலையிலே குருவாக இருக்கிறார். வடிவேலனுடைய சாபத்தை தீர்த்து அமர்ந்திருக்கிறார்கள். அம்மா அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது சரி தேவாதி தேவர்கள் எல்லோரும் சிவதரிசனம் செய்வதற்காக கைலாச மலைக்கு வர்றாங்க. புதுமண தம்பதியாக இருக்கின்ற பரமனையும் பார்வதியும் காண வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு வருகிறார்கள். வரும் பொழுது தேவர்களை பார்த்து ஆண்டவன் கேட்கிறான், என்ன அப்பா தேவர்களே, நல்ல தெய்வாரி என்னை காண வந்தீர் நீங்கள் நாட்டில் உள்ள வகை ஏது கொடு வந்தீர் ஐயா நாங்கள் வருவது சிவனே சிவனே கையிலையில் இல்லாத வகை எங்கு ஏதேனோ உண்டோ வைத்து நாங்கள் தொழுதாதி சிவனே உமக்கது ஐயா வைத்து நாங்கள் தொழுதா பண்டு பருவண்டம் சூடவும் மாட்டி கருத்தாய் உடைப்பீர் புலித்தோல் காவி வேசி தேவர்களே, என்ன பார்க்கணும் தானே நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க? உங்களே தான் பார்க்க வந்தோம். ஆமா, எனக்கு என்ன கொண்டு பார்க்கணும்? அம்மாவையும் பார்க்கணும் வந்திருக்கோம். எங்க அம்மாவையுமா? உங்க அம்மாவா இல்ல, எங்க அம்மாவை. ஓ அப்படியா? அம்மா எப்ப அங்க பாரு, என்ன பார்க்க கொண்டு வந்திருக்கீங்களே, எனக்கு என்ன வகை கொண்டு வந்திருக்கீங்க? ஐயா, உங்களுக்கு என்ன பொருள் நாங்கள் வைத்து தொழுவது? ஆஹா,
பட்டு பீதாம்பரங்கள் உங்களுக்கு பிடிக்காது, ஆமா வாசனை திரவியங்கள் பிடிக்காது, கிட்டே வரக்கூடாது, பொன் பொருள்கள் பிடிக்காது, ஆசையே இல்ல, கருத்தாக உடுப்பீர்கள், புலித்தோல் ஆண் காவி வேஷ்டி மட்டும் அதாவது இருக்க இருக்கா. ஆமா. ஆபரண மாலைக்கு பதிலாக ஆடு மரவத்தை பிடிச்சு போட்டிருக்கீங்க. ஆமா வேற அது இப்படி இருக்கும் உங்கள் முன்பு நாங்கள் என்ன பொருள் கொண்டு வைப்பது? எப்பா நான் என்ன பொருள் கேட்டாலும் எனக்கு தருவீங்களா? இறைவா உங்கள் அருள் இருக்கும் என்று சொன்னால் ஏதுவானாலும் கொண்டு வருவோம். நான் சொன்ன பிறகு அதை அப்படி இப்படி என்ன சொல்லக்கூடாது. இல்ல நீங்க சொல்லுங்க. இந்த பாருங்களையா